அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, ஜனநாயக சக்திகளே, அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். நேற்று வினவு இணையதளத்தை நான் இரவு படிச்சுட்டு இருந்தேன். அந்த வினவு இணையதளத்தில் ஒரு கட்டுரை படித்தேங்க. டிஜிட்டல் இந்தியாவில் தொடரும் மலக்குழி மரணங்கள் என்ற அந்த கட்டுரையை படித்தேன். அந்த கட்டுரையை படித்ததற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அளவில் இரவு முழுவதும் தூங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசா நாங்கள் ஆக்க போகிறோம் அப்படின்ற சொல்கிறாங்க. உலகத்திலேயே மிக இராணுவ வலிமை உள்ள நாடு இந்தியான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் நம்ம இருக்கோம். ஏஐ தொழில்நுட்பத்தில் நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உலகமே மாறிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவில் இன்னமும் மலக்குழி மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்றதான் அந்த கட்டுரை ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட 2017 கடந்த 9 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 622 மரக்குழி மரணங்கள் நடந்திருக்குன்னு அந்த அறிக்கை சொல்லுங்க. ஏறக்குறைய இந்த அதிகபட்சமான மரணங்கள் எங்க நடந்திருக்குன்னா, நீங்க உத்தரப்பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா 26 மரணங்கள் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 77, டெல்லியில் 62. இப்படி இந்த மரக்குழி மரணங்கள் தொடர்ச்சியாக இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான். இதுல பார்த்தீங்கன்னா இழப்பீடுகள் இவங்க எப்படி தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இழப்பீடுகள்லாம் ஏறக்குறைய ஒரு 534 பேருக்கு இழப்பீடு கொடுத்துருக்காங்க இறந்ததில். மற்ற 100-102 பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இழப்பீடே கொடுக்கலன்றதான் அந்த அறிக்கையை ஒட்டு மொத்தமாக இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதில் என்னன்னா, இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம அன்றாடம் நம்ம நகரங்கள்லையும் நம்மளுடைய கிராமத்துலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வேலை செய்யறதையும் பார்த்துருப்போம். இன்னைக்கு கான்ட்ராக்டர் முறையிலையும் இன்னைக்கு ஊராட்சி நிர்வாகத்தின் கீழே அந்த தொழிலாளிகள் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அந்த தொழிலாளிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கேள்வியை அந்த உறுப்பினர் கேட்கிறாரு. கேட்டதுக்கு அந்த அறிக்கையில் எந்த தகவலுமே சொல்லலை. அப்ப ஒட்டுமொத்தமாக தூய்மை பணியாளர்கள் இந்த நாட்டினுடைய 2ஆம் பட்ச குடிமக்களாக வாழ தகுதியற்றவர்களாக இந்த பாய்ச மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துலதான் நாம் வாழ்றோன்றதுக்கு நம்ம வெட்கி தலை குனியணும். இதனால் இந்த தூய்மை பணியாளர்களுடைய அவருடைய வாழ்வாதாரத்தையும் அவங்க வாழ்க்கையும் உத்தரவாதப்படுத்துறதுக்காண்டி இங்குள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு இயக்கங்களும் சமூக செயல்பாட்டாளரும் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி.